அண்மை செய்தி திருப்பூரில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கோவை மேற்கு வட்ட ஐஜி செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலைக்கவுண்டம் பாளையத்தில் கணவன், மனைவி, மகன் என 3 பேர் கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது ஐஜி செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் சாலமன் அபிஷேக் வழங்க கேட்கலாம். சாலமன் அபிஷேக், இந்த ஆய்வு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டன்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தெய்வசிகாமணி. தனது வீட்டில் மனைவி அலமேலு என்கிற அலமாத்தாளுடன் தனியாக தங்கி விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில அவரது மகன் செந்தில்குமார் கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணி செய்து வரும் நிலையில நேற்று இரவு அவங்க 3 பேர், அதாவது வீட்டில் இருந்த 3 பேரும் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். தற்பொழுது இது தொடர்பாக போலீசார் காலையிலிருந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்பொழுது சம்பவ இடத்திற்கு கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் வருகை தந்துள்ளார். அதாவது பார்த்தோமேனால் காலையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது 7 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை எதற்காக செய்யப்பட்டது என்றால் நகைக்காக, அதாவது 7 பவுன் நகைக்காக, 8 பவுன் நகைக்காக இந்த கொலையானது நிகழ்ந்தேறியுள்ளது. இதன் காரணமாக இப்பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ராஜலட்சுமி, திருப்பூரில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஐஜி செந்தில்குமார் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.